காரைக்காலில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு இயந்திரத்திலிருந்து புகை கிளம்பியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வாக்குப்பதிவானது அந்த பூத்தில் தடைபட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்படும் விவிபேட் இயந்திரத்தில் இருந்து புகை கிளம்பியதால் அதிகாரிகள் பதற்றமடைந்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ். வாக்குப்பதிவானது அந்த பூத்தில் தடைபட்டு இருக்கிறது. இதனை சரி செய்வதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரிகள் தரப்பிலிருந்து? கண்டிப்பாக. அதாவது புதுச்சேரி மாநிலத்துக்கு உட்பட்ட 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவானது நடைபெற்று வரும் நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் காலை முதல் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காரைக்காலில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் 181 வாக்குச்சாவடிகளிலிருந்து வாக்குப்பதிவானது நடைபெற்று வரும் நிலையில் காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட கொத்துக்குளம் அரசு பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வைக்கப்பட்டிருந்த விவிபேட் இயந்திரத்திலிருந்து திடீரென்று புகை வந்தது. இதனால் அங்கு வாக்களிக்க வரிசையில் நின்ற பொதுமக்களும் வாக்காளர்களும் மற்றும் அதிகாரிகளும் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து உடனடியாக வாக்கு மையத்தில் இருந்த அதிகாரிகள் இந்த விவிபேட் இயந்திரத்தை வெளியே கொண்டு வந்தனர். இதனையடுத்து தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து விவிபேட் இயந்திரத்தில் இருந்த பேட்டரியை அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து பெல் நிறுவன பொறியாளர்கள் விவிபேட் இயந்திரத்தை இருந்த பேட்டரியை மாற்றினர். மேலும் சம்பவத்திற்கு இடத்திற்கு வந்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பூஜா சம்பவம் குறித்து அங்குள்ள அதிகாரிகளும் கேட்டறிந்தார். அதாவது வாக்களிக்கும் போது அங்கிருக்க விவிபேட் இருந்தது புகை கிளம்பியதால் அங்க இருக்க வாக்காளர்கள் பதற்றமானனர். இதனையடுத்து சிறிது நேரம் அந்த வாக்குப்பதிவானது தடைபட்டு மீண்டும் தற்போது பேட்டரி மாற்றப்பட்டு வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. காரைக்காலில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு இயந்திரத்திலிருந்து புகை கிளம்பியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் வாக்குப்பதிவானது அந்த பூத்தில் தடைபட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்படும் விவிபேட் இயந்திரத்தில் இருந்து புகை கிளம்பியதால் அதிகாரிகள் பதற்றமடைந்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் தன்ராஜ். வாக்குப்பதிவானது அந்த பூத்தில் தடைபட்டு இருக்கிறது. இதனை சரி செய்வதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த அதிகாரிகள் தரப்பிலிருந்து? கண்டிப்பாக. அதாவது புதுச்சேரி மாநிலத்துக்கு உட்பட்ட 30 சட்டமன்ற தொகுதிகளிலும் காலை 7 மணி முதல் வாக்குப்பதிவானது நடைபெற்று வரும் நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் காலை முதல் வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் காரைக்காலில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் 181 வாக்குச்சாவடிகளிலிருந்து வாக்குப்பதிவானது நடைபெற்று வரும் நிலையில் காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட கொத்துக்குளம் அரசு பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் வைக்கப்பட்டிருந்த விவிபேட் இயந்திரத்திலிருந்து திடீரென்று புகை வந்தது. இதனால் அங்கு வாக்களிக்க வரிசையில் நின்ற பொதுமக்களும் வாக்காளர்களும் மற்றும் அதிகாரிகளும் அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து உடனடியாக வாக்கு மையத்தில் இருந்த அதிகாரிகள் இந்த விவிபேட் இயந்திரத்தை வெளியே கொண்டு வந்தனர். இதனையடுத்து தேர்தல் துறை அதிகாரிகள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து விவிபேட் இயந்திரத்தில் இருந்த பேட்டரியை அப்புறப்படுத்தினர். தொடர்ந்து பெல் நிறுவன பொறியாளர்கள் விவிபேட் இயந்திரத்தை இருந்த பேட்டரியை மாற்றினர். மேலும் சம்பவத்திற்கு இடத்திற்கு வந்த மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பூஜா சம்பவம் குறித்து அங்குள்ள அதிகாரிகளும் கேட்டறிந்தார். அதாவது வாக்களிக்கும் போது அங்கிருக்க விவிபேட் இருந்தது புகை கிளம்பியதால் அங்க இருக்க வாக்காளர்கள் பதற்றமானனர். இதனையடுத்து சிறிது நேரம் அந்த வாக்குப்பதிவானது தடைபட்டு மீண்டும் தற்போது பேட்டரி மாற்றப்பட்டு வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.